தயவு செய்து கேட்கவும். நான் வவுனியா இருந்து கேட்குறேன். எங்களோட அண்ணா எஸ்கே கிருஷ்ணா இன்றைக்கு விடுதலை ஆகியிருக்க. இதுக்கு வாழ்த்துக்கள் அண்ணா. சந்தோஷமாக இருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணாவை ஒரு கணம் கேட்டுக்கொண்டு, அடுத்த கட்டம் என்னென்னு சொன்னால், அண்ணா செய்த பிழை ஒன்றுமே இல்லை. அண்ணா பிழை செய்யலை. யாரும் பிழை சொல்லி அண்ணா அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார் சொல்கிற அளவுக்கு அண்ணா பெரிய துரோகம் ஒன்றும் செய்யலை, துரோகம் செய்யலை, பிள்ளையும் செய்யலை. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். அண்ணாவும் செஞ்சது இப்போ நம்ம அவர்கிட்ட கதன் பேச்சு நடவடிக்கை அவ்வளோந்தான். அப்படி இருக்கும்போது அதை ஒரு பிழையான நடவடிக்கையாக ஏற்றுக்கொள்கிறது எங்கள் சமுதாயத்தில் சரியில்லை. சரியா? இப்போ நாங்கள் நானும் அண்ணாவோட காய்க்கிறோம், அண்ணா உதவி பெற்றவர்களும் சொல்லி கனகாலமாக யோசிச்சு கொண்டிருக்கேன். நானும் ஒரு என்ன சொல்கிறது, நானும் ஒரு எப்படி சொல்கிறேன் எனக்கு தெரியல. நானும் ஒரு விசேடத்தை பண்ணோம் தான். எனக்கு எலும்பு நடந்து நிமிந்து தெரியலாது. நான் சும்மா நார்மலாக எந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னா, எனக்கு கல்யாணம் கட்டி ஒரு பிள்ளையும் பிறந்த ஒரு மாதம் நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். ஆனால் இப்படி இருக்கிற நிலைமையில் அண்ணா ஒரு கேவலமாக கதைச்சி சண்டை இல்லாமல் சும்மா தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு போன ஆட்களுக்கு நடக்க வேண்டியது நடந்தது. என்ன சொல்லுங்க பாப்போம். இப்போ நாங்கள் பிள்ளை ஒன்றும் செய்யாத ஆட்களுக்கு யாரும் பிள்ளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நானும் எனக்கும் சௌரம் தாய் தப்பன் எல்லாமே இருக்காங்க. இப்போ நான் ஒரு பிள்ளையை செஞ்சு போட்டு பிள்ளை செய்யலைன்னு சொல்லி வாதாடலாது. அவர் செஞ்சதே பிள்ளையே இல்லை. அது பிள்ளைன்ற அளவுக்கு இல்லை. என்ன சொன்னால் அவர்கிட்ட பண்பலுக்கு அவர் காய்ச்சது அவ்வளோந்தான். அதை விட்டுட்டு நான் பிள்ளை செஞ்சிட்டேன், நீ பிள்ளை செஞ்சிட்டேன்ட்டு வாதாடுறதுக்கு இது நீதிமன்றமும் இல்லை, நியாயம் கேட்குறதுக்கு கோர்ட்ஸும் இல்லை. அவர் போயிட்டு வந்தது நல்லம். ஏன்டா அவர்கிட்ட அனுபவத்தில் அனுபவிச்சிட்டார். இதுக்கு பிறகு அவர் அனுபவிக்க ஒன்றுமே இல்லை.